மாமாதான். ஹாய். வாயா வா. வாயா வாயா, பாத்து வா. வந்து இந்த பணத்தை பாரு. சொன்னபடியே 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கய்யா. ₹1 கூட குறையலையா? நான் எண்ணி பாத்துட்டேன். இவ்ளோ பணத்தை என் வாழ்க்கையில நான் கண்ணால பார்த்ததே இல்லையா. சினிமால தாயா பாத்திருக்கேன். இந்த பணம்லாம் நமக்கு தான் பெருசு, அவங்களுக்கு இதெல்லாம் ஜுஜிபி. கேட்ட அடுத்த நிமிஷத்திலேயே 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒட்டு மொத்தமா எவ்வளோ சொத்து இருக்குன்னு பாத்துக்க. அப்போ அம்புட்டு சொத்தும் நமக்கு தானா? ஆமா ரமா குட்டி, அவ்வளவும் உனக்கு தான். நீ தான் என் உயிருங்கிற, அப்புறம் அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரி நீதானே. இப்பதாயா இந்த ஆபரேஷன்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே வருது. ஆமா, இது எப்ப முடியும்? அந்த சொத்தெல்லாம் எப்ப உன் பேருக்கு மாறும்? அதுக்காக தான் பார்த்து பார்த்து காய நகர்த்திட்டு இருக்கேன். இந்த சூர்யாவையும் பவித்ராவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது. அதுக்குள்ள அந்த பொன்னி வந்து அவங்கள காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி காரியத்தை கெடுத்து விட்டா. வீட்டை விட்டு ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வைக்கிற விஷயம் அந்த பொன்னிக்கும் வாணிக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீ அத பண்ற பிளான நீ மாத்தியா? உன்னாலதான் அவங்க போன்ல பேசுறத ஒட்டு கேட்க முடியும்ல. பொன்னி இன்னைக்கு என்கிட்ட பேசின விதமே சரியில்லை. நீயா நானான்னு பார்த்தலான்னு சவால் விடுற மாதிரி பேசுறா. அந்த வாணி இருக்க தைரியத்தில் தான் பேசுறான்னு நினைக்கிறேன். ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க பிளான் பண்ணதை செய்யறதுக்கு முன்னால அதிரடியா நாம அட்டாக் பண்ணோம். அட்டாக் பண்றது எப்படின்னு தான் யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்?